கல்யாணம் எதுக்கு வந்த விரல் மோதிரம் போதுமடி அதுக்கு சிக்கி முக்கி நெருப்ப கிட்ட வாரது எதுக்கு சுண்டி விட்டா போதும் பொத்திக்கும் இதுக்கு ரெட்ட ரெட்ட தவிலு அடிச்சது எதுக்கு கெட்ட கெட்ட ஆட்டம் போடணுமே அதுக்கு ஒட்ட ஒட்ட பாரு புத்திருக்கு எதுக்கு முட்டை முட்டை முயல் காத்திருக்கு அதுக்கு என்ன மச்சான் வர சொன்னியே என்ன மேட்ரு? டேய் வீடு எடுக்குது உன் கண்ணுக்கு தெரியல பண்ணாட என்ன மச்சி ரீல்ஸா? அத கெடுத்து விட்டியே. ஏன்டா இப்படி வீடியோ ரீல்ஸ் அலையிற? இதுல ஏதாச்சும் யூஸ் இருக்கா சொல்லு. என்ன யூஸ் இருக்கா? ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகலாம், ஆக்டர் ஆகலாம், சினிமா ஸ்டார் ஆகலாம், எவ்வளவு யூஸ் இருக்கு. சினிமா ஸ்டாரா? ஏன்டா இப்படி காமெடி பண்ற? என்ன பார்த்தா உங்களுக்கு நான் காமெடியா தெரியுதுல. ஒரு நாள் நான் சினிமால ஜெயிச்சு எனக்குன்னு பல ஃபேன்ஸ் எனக்குன்னு ஒரு மாசம் சும்மா என் படம் ரிலீஸ் ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடுற அளவுக்கு பேரு போகணும் சம்பாதிச்சு வச்சிருப்பேன்டா. அதை பார்த்துட்டு நீங்களா வயிறு சாவீங்கடா. கண்டிப்பா செத்துருவோம்பா. சரி வர சொன்னி என்ன மேட்ரு? இரு மச்சான் வந்தானே சொல்றேன். தோண்டாம் பேரு வந்துட்டானா? அம்மா ஏன் பண்ணி டிக்கி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான்? சொல்றா சொல்லிருந்த. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்டா. சொல்லி தொலை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மச்சான். சூப்பர் மச்சான். பொண்ணு எந்த காலேஜ், எந்த ஏரியா, சீனியரா ஜூனியரா? எதுவுமே தெரியாம மச்சான். அவ பேரு, அவ வீடு, அவனோட சின்ன பொண்ணா இல்ல பெரிய பொண்ணா, அவ யாரா லவ் பண்றாலும் கூட தெரியாம மச்சான். இன்ன வர அவட்ட லவ் சொல்லல, ஆனா இப்ப சொல்லணும்னு தோணுது. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு 1000 மாமாக்கு சமம்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 ஃப்ரெண்டு 2000 மாமாக்கு சமம். அதான் சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்றேன். டேய் என்னடா ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எங்களை சேர்த்து வை, எங்களை மாமா வேலை பார்க்க சொல்ற, அதுவும் 2000 மாமா. என்ன மச்சான், ஃபியூச்சர்ல நாங்க ஊர் விட்டு ஒன்னா கூட நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னும் லவ்வே சொல்லியா? அதுக்குள்ளேயே இவர் கல்யாணத்து வரைக்கும் போயிட்டாரு. சரி போனா போகுது, நாங்க 2 பேர் ஃப்ரெண்டா போயிட்டோம், சேர்த்து வைக்கிறோம். என்ன மச்சான்? எச்சை லவ்லாம் வேணாம் விட்டுரு. எதுக்கு? டேய் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான், வேணா விட்டுருன்ற லூசாடா நீ? டேய் உங்களுக்கே தெரியாம ஒரு பொண்ணு 6 மாசமா லவ் பண்ணிருக்கேன் நானு. 6 மாசமா ஒரு பொண்ணை லவ் பண்ணியா? அட பாவி டேய், ஏன்டா இத்தனை நாளா எங்க கிட்ட சொல்லல? நீங்க 2 பேர் சிங்கிளா இருந்து நான் மட்டும் லவ் பண்ண மனசு கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட சொல்லாம இருந்தேன் நானு. அதுக்குன்னு 6 மாசமா எங்களுக்கு தெரியாம லவ் பண்ணிருக்க? சரி இப்ப என்னடா ஆச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படி பிரேக்கப் ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பார்க்கவா? நான் தான் பிரேக்கப் பண்ணேன், பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எதனால? அது ஒரு பெரிய கதை, அதை விடு. அவ போனா என்ன, அதான் நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். அப்படி போடு மச்சான், நாங்க இருக்கோம் உனக்கு. அப்போ 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. எதுக்கு? நான் கஷ்டப்பட மாதிரி நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பொண்ணுங்க வந்தா நம்ம 3 பேரும் பிரிச்சுடுவாங்க. அதனால இனிமே எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஐய உன் கட்ட காயுதுக்காக என் கட்ட காய்க்க முடியாது. ஓ லவ் போனதுக்காக நான் லவ் பண்ண முடியுமா? போடா டேய். லவ் வேணாம், ஒரு மயிரோ வேணாம். அவன் காலேஜ்ல வச்சு அரியர் கிளியர் பண்ணிட்டு போய் வேலையை போய் பாருங்க. ஏன்டா பூமர் மாதிரி பேசுற? நான் சொன்னா அவன் நல்லதாண்டா சொல்லுவேன். இப்ப நீங்க சத்தியம் பண்ணல, இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், நான் சத்தியம் பண்றேன். அவன் பண்ணிட்டான், நீ பண்றா. டேய் அவன் யாருமே லவ் பண்ணல சத்தியம் பண்றான். நான் லவ் பண்றேன்டா, எப்படா சத்தியம் பண்ண முடியும்? என்னடா பேசுற? சத்தியம் பண்ணலனா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட லவ் தான் முக்கியமா போச்சா? சத்தியம் பண்றான். டேய் சூப்பர்டா மச்சான், இனிமே சந்தோஷமா இருக்கு. கட்டா. டேய் 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 என்ன நீங்களே சத்தியம் பண்ணி இந்த பண்ணி லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போறீங்க? அதெல்லாம் தெரியாது, சத்தியம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். டேய் விடா. ரைட்டு, கொஞ்சம் ரைட் வா. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம். ஓகே ஆக்ஷன். உன்னை நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்லை. வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி. தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது உன்னு மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி. அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி, மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி. அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி. ஆளான நாள் முதல்ல
யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன். என்ன ஒரு காஜு பார்வை, தினத்த பாக்குறான். டேய் ஆ? என்னடா ஆச்சு? மச்சான் அங்க தூரத்துல ஒரு பொண்ணு வரால, ஆமா வரா. அவதான் மச்சான் நான் லவ் பண்ற பொண்ணு. லவ் பண்ற பொண்ணா? ஓ, ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன்னு சொன்னியே அந்த பொண்ணா? ஆமா மச்சான். டேய் அதான் நேத்து எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி முகில்கிட்ட சத்தியம் பண்ணியே. டேய் அதை நான் என்னடா பண்ணுது, அதை நீங்களே பண்ணுங்க. அதெல்லாம் தெரியாது, பண்ணதுதான். ஓஹோ மச்சான், ம். உன்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குது? கெட்ட பழக்கம், ஒரு நாளைக்கு 10-15 தடவை சிகரெட் ஓ. அடிப்பேன், வாரத்துக்கு 2 தடவை சரக்கு அடிப்பேன், ஓ அப்புறம் படம் பார்ப்பேன். ஆ? உனக்கு தெரியாததா? தேங்க்ஸ் மச்சான். ஆ. ஏய் எது தேங்க்ஸ், எங்க போற? இத வந்து சொல்றேன் மச்சான். டேய், 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 வந்து சொல்றேன். ஹலோ, என் கூட போட்டோ எடுக்குமா? ஹலோ, who are you? ஐ அம் ஃபைன். யூ ஹூ ஆர் யூ? நீங்க யாருன்னு கேட்டேன். யாருன்னு கேட்டீங்களா? என்ன தெரியலையா? ஏங்க நான் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிங்க. இன்ன வரை 500 போஸ்ட் போட்டிருக்கேன், 1000 ஃபாலோவர் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இது 500 போஸ்ட் போட்டு 1000 ஃபாலோவர் தானா? நான்லாம் 10 போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டேன். 10k ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். என்ன பண்றது, பொண்ணுங்க போஸ்ட் போட்டா பசங்க பாக்குறோம், பசங்க போஸ்ட் போட்டா பொண்ணுங்க எங்க பாக்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபாலோ அதிகமா இருக்கு, எங்களுக்கு கம்மியா இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். இன்ஸ்டாகிராம்லயா, ஃபேஸ்புக்லயா? ம். அதெல்லாம் புது ட்ரெண்டு, நமக்கு எப்பவுமே பழசு தான். நான் உங்களை ரொம்ப நாளா நேர்ல ஃபாலோ பண்றேன். இப்போ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஐ லவ் யூ. ஹலோ, விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன், ஐ லவ் யூ சொல்றீங்க. எனக்கு கூட தான் உங்களை பத்தி தெரியாது, நான் உங்களை லவ் பண்ணல. அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஃபீல் தான். எனக்கு புரியல. இங்க பாருங்க, உங்களுக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்ல நீங்க யாராவது லவ் பண்றீங்களா எனக்கு தெரியாது. நான் உங்களை லவ் பண்றதுனால உங்ககிட்ட என் லவ் சொல்றது எனக்கு கடமை. நீங்க என்ன லவ் பண்றதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். ரொம்ப பழைய டைலாக் தான் இருந்தாலும் சொல்றேன். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல டைம் என்ன? ஹம். 4:30 மீட் பண்ணலாம். அப்போ உங்களோட முடிவை சொல்லுங்க. ஓகே, பை பை. ஹலோ ஹலோ, என்னடா நடக்குதுங்க? என்னடா இது? ஜிக் 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 ஜா. டேய் அந்த பொண்ணு போய் என்னடா பேச வந்த? லவ் ஸ்கூல்ல 1000 இருக்கும், உனக்கு ஏன்? லவ்வர்ஸா? டேய், 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 ஏன்டா கத்துற? லவ்வர்ஸா? இருடா நான் போய் முகில்கிட்ட சொல்றேன். டேய் 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 மச்சான் மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சரக்கு அடிப்பேன் டம் அடிப்பேன்லாம் சொன்னல, ஆமா. அதெல்லாம் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்க. அட பாவி டேய். நான் அந்த பொண்ணை லவ் பண்ற முகிகிட்ட போய் சொன்னேன். அடுத்த நிமிஷம் இந்த ஆடியோ உங்க வீட்டுல இருக்கும். ஓ, எல்லாம் பிளான் பண்ணி பண்றியா? ஆமா அப்ப ஆமா. நடந்துடா, நடத்து. நாளைக்கு அவன் எனக்கு ஓகே சொல்லுவான். ஆ. அதுக்கப்புறம் உண்மையான லவ்னா என்னன்னு நான் காட்டுறேன். ஐயோ இவெல்லாம் கமிட் ஆயிட்டானே, சங்கட குஸ்காடா. சை. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. நீ மட்டும் ஹீரோ ஆயிட்டானா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பொண்ணுங்களும் எனக்கு வெங்கட் தான் வேணும், எனக்கு வெங்கட் தான் வேணும்னு அடம் பிடிப்பாளுகளே. என்ன சொல்ல பண்ணுதே எவன்டா அது? மச்சான் ஹலோ. டேய் எங்கடா இருக்க? வேறங்க, மணி 4:30 போகுது, என் ஆளுக்காக வெயிட்டிங். சரி சீக்கிரமா கிளம்பி முகில் வீட்டுக்கு வா. முகில் வீட்டுக்கா? எதுக்க? டேய் அதை சொல்றதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, சீக்கிரம் வாடா. என்னடாச்சு? சார் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு. நான் யதார்த்தமாக வீட்டுக்கு வந்து பார்த்தேன், பார்த்தா ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கான். சரி அதான் தண்ணி தெளிச்சு உட்கார வச்சிருக்கேன். இந்த வயசுல தற்கொலை பண்றதுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? லவ் தான். 6 மாசமா நான் லவ் பண்ண பொண்ணு 4 நாள் முன்னாடி வேற ஒருத்த கூட பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போறா. யாரான்னு விசாரிச்சு பார்த்தா நான் லவ் பண்ற பொண்ணோட அவனோட லவ்வரான். நான் யாரு? ஊருகாவா தொட்டு நக்கிறதுக்கு? லவ்லாம் வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். அதனால முடியல மச்சான். மச்சான் இந்த காலத்துல நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதுக்காக உயிரை ஒண்ணு நினைச்சா எப்படிரா? ஒருத்தி கைவிட்டா நினைச்சு சாவணும்னு நினைக்கிறேன். உன்னை கைவிடாம நாங்க இருக்கோம்டா, அதை நினைச்சு வாழணும்னாடா. சரி மச்சான்,
இனிமேல் பண்ண மாட்டேன்டா. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான்டா, லவ் மட்டும் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா என்ன மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க. சே சே, அதான் அன்னைக்கே சத்தியம் வாங்கிட்டல, அப்புறம் எப்படி லவ் எல்லாம்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன மச்சான்? Love you. எங்க போனா? இங்கதான் இருக்கியா? இரு வரேன். ஹலோ, நான் நேற்று ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஓகேவா நாட் ஓகேவான்னு எனக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். நீங்க அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ அவங்களா? அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. என்னங்க இது? நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? ஏன் பொண்ணுங்களுக்காக பசங்க தான் வெயிட் பண்ணுமா? பொண்ணுங்களா வெயிட் பண்ண மாட்டீங்களா? வெரி வெரி ஒஸ்ட்டுங்க. 4:30 வரன்ட்டு 7:30 வந்தா எந்த பொண்ணு தான் வெயிட் பண்ணுவா? நீங்க வெயிட் பண்றீங்களே, என்ன பண்றது? ஏன் தலையெழுத்து நான் நிக்கிறேன். ஏன் என்ன பண்றது நிக்கிறீங்க? கிளம்பி போயிருக்கலாம்ல. நான் போயிட்டா உனக்கு யாரு ஓகே சொல்லுவா? என்னது ஓகேவா? அப்ப நான் லவ் பண்றீங்களா? இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணி உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேனே, இதுலயே உன்னை லவ் பண்றேன்னு தெரிய தேவையில்லையா? போடா லூசு காலி. லூசு காலிக்கா? ஐயோ, பேரு கேக்கலையே. ஹலோ, ஓகே சொல்லிட்டு பேசலாம் போற. உன் பேர் என்ன? பிரிய நிலா. பெரிய நிலாவா? எது மேலக்கு நிலாவோட பேசுறாங்க? ஐயோ பிரிய நிலா. அந்த பெரிய நிலாவே வந்தாலும் பெரிய நிலா அழகு ஈடாகுமா? ஹேய் கார்லிக். சி பொறம்போக்கு. பொறம்போக்கா? ஏய், உன்னை பார்க்க ஆசை வந்தா பொறம்போக்குன்னு சொல்ற? ஆமா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உனக்காக? ஓ சரி சரி, உனக்காக இந்த பூவை தேடி தேடி வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாவ், என்ன திடீர்னு பூவெல்லாம்? இன்னைக்கு February 14 பா, லவ்வர்ஸ் டே. ஓ, இன்னைக்குதான் லவ்வர்ஸ் டேவா? தெரிஞ்சுக்கிட்டே தெரியாம மாதிரி கேளுங்கடி. ஐயோ நான் செத்தேன். என்னாச்சு? எங்க அண்ணாங்க நிக்கிறான். உனக்கு அண்ணன் இருக்கானா? என் பெரியமா பையன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கத பார்த்தா நான் காலி. ஐயோ பாத்துட்டான், என் கதை முடிஞ்சது. ஐயோ வரானே. ஓ மை காட், நான் அவனை ஒழிச்சுக்குவா. ஹேய் யாரிவன்? யாரா நீ? ஹேய் யாருன்னு சொல்லியா இல்லையா? சாரி, உன் பெருமை போய் நினைச்சதுக்கு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு நான் லவ் பண்றதுல ஓகே தான், ஆனா இப்போ இல்ல. ஏன்னா உனக்கு முன்னாடி நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். உனக்கு எக்ஸ் இருக்கானா? சொல்லவே இல்ல. முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு சொல்லணும்னு சொல்லல. ரொம்ப நாளா நானும் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என் மேல சந்தேகப்பட்டு நீ வேற யாரையோ லவ் பண்ற, நீ எனக்கு உண்மையா இல்லைன்னு என்னை விட்டு போயிட்டான். நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன், ஆனா அது அவன் கண்ணோட்டத்தை தப்பா தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே அண்ணனுக்கும் தெரியும். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இனி யாரையும் லவ் பண்ணாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அதையும் தாண்டி நான் லவ் பண்ணதுனால அவனுக்கு கோவம் வந்திருக்கும். அப்போ அண்ணன் என் ஃப்ரெண்டு மாதிரி. உன் ஃப்ரெண்டு மாதிரியா? ஆமா, என் ஃப்ரெண்டு இந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது சத்தியமா இருக்கான் தெரியுமா? அப்ப 2 பேரும் பண்ண சத்தியத்தை மீறி லவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல? ஆமா, அவனை நான் லவ் பண்றது தெரிஞ்சது நான் செத்தேன். இப்போ நடக்கலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீ விட்டு போக மாட்டல. நான் ஏன்டா உன்னை விட்டு போக போறேன்? நீ ஏன் என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் ஏன்டா உனக்கு போக சொல்ல போறேன் லூசு? சொல்லாம இருந்தா சரிதான். இந்த டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்.
பாய். ம். மச்சான் அது மாட்டினான்டா. மச்சான் உன்ட்டு முன்னாடியே சொன்னும் தாண்டா இருந்தேன். எங்க சொன்னா நீ மனசு கஷ்டப்படும் தாண்டா மறைச்சிட்டேன். அவ்வளோ சொன்னேடா, மனுஷனை கூட மதிக்கல. டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. இவ ஏமாத்திலாம் போக மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு. மயிர பொண்ணு அவன் உன்னை லவ் பண்ணுறவங்க என்ன தானே லவ் பண்ணிருந்தா? என்னை ஒருத்தி விட்டு போயிட்டா, அந்த மாதிரி நடக்கூடாது சொன்னா என்னை விட்டு போனலே தேடி தேடி போய் லவ் பண்ணியிருக்க. என்னடா சொல்ற? இவாளும் உன் எக்ஸா? என் மேல சந்தேகப்பட்டு நீ வேற யாரையோ லவ் பண்ற, நீ எனக்கு உண்மையான என்னை விட்டு போயிட்டான். மச்சான் என் ஆளை எனக்கு முன்னாடி நீ லவ் பண்ண சொல்றல. உங்க 2 பேர்ல யார் மச்சான் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணுது? நான் தான். அப்போ கூட அவ விட்டு போலியா மச்சான்? அவள் இன்னொருத்தர் கூட பைக்கில் போதான் 2 கனால பார்த்தேன்டா. அது யாரும் விசாரிச்சு பார்க்கும்போது அவன் லபரான். மச்சான் ஊர் உலகம் 1000 பேசும் மச்சான். அது அவனா கூட இருக்கலாம். அவன் தம்பி, தெரிஞ்ச பையன், ஃப்ரெண்டு, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. டேய் நான் சொல்றதே உனக்கு புரியலடா. நல்லா புரியுது மச்சான். நீ தான் அவளை தப்பா நினைச்சு விட்டு போயிட்ட. டேய் அவனுக்கு எப்படிடா சொல்லி புரிய வைக்கிறது? அவள் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணும்போது என்கிட்ட தேவை இருந்துச்சு, அதனால என்ன லவ் பண்ணான். நான் அவளை விட்டு போன அப்புறம் உன்னை பிடிச்சி லவ் பண்ணுறேன், உன்கிட்ட தேவை இருக்குன்னு அர்த்தம்டா. அந்த தேவை முடிஞ்சோடனே இன்னொருத்தனை தேடி போவா. இது லவ்வே இல்லை, அவள் பொண்ணே இல்லை, ஒரு தேவை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். டேய் ஏன்டா? பின்ன என் ஆளை பத்தி தப்பு தப்பா பேசுவான். எனக்கு சும்மா இருக்க சொல்றியா? போட்டும் பெரிய மயிறு. பேசன் யார் தெரியுதா? என் மேலே கை வச்சேன், அவன் மேலே 800 ரூபாடா. கை கால் உடைக்க மாட்டேன்டா. டேய் என்னடா ஆச்சு? டேய் ஏய் வாப்பா. டேய் மச்சான், வெங்கட் லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணோட அண்ணனுக்குலாம் தெரிஞ்சிச்சுடா. அவனும் அவளுக்குலாம் வந்து 800ல வந்து வெங்கட்ட போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கடா. கொஞ்சம் சீக்கிரமாடா. டேய் டேய் ஹலோ. டேய் 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 இங்க பாரு ப்ரோ, நீ ஆள் அடிக்க வந்த, அதனால தான் உன்னை வச்சேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி வந்து வான்னு சொல்லுவேன். மச்சான் எந்திரா, வாடா வாடா வாடா. டேய் வாடா வாடா, கட்டேரா கட்டேரா கட்டேரா. டேய் சும்மாவே விட கூடாது அவனை. எந்திரி 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 எந்திரி. ஏன் என்னாச்சு? எதுக்கு ஆளுங்களை கூட்டு வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு என்ன கோவம்? நான் உன்னை அடிச்சிட்டேன் அதனால தானே? சரி மன்னிச்சிரு. இல்லை உன் தங்கச்சி நான் லவ் பண்ணுறேன் இல்லையா?
தங்கச்சியா? எனக்கு தங்கச்சியே இல்லையே. புரியுது, உன் தங்கச்சி கிட்ட யாரையும் லவ் பண்ணறன்னு சொல்லி இன்னொருத்தனை லவ் பண்ணா கோவம் வரும் தான். அப்பேற்பட்ட தங்கச்சியே வேணான்னு தான் தோணும். அதுக்காக பிரியாணியில உன் தங்கச்சி என்ன ஆயிருமா? தா என்னடா வளர்ற? பிரியாணி லவரா? ஏய், அச்சல்ல லூஸ் ஆயிட்டியா? தங்கச்சி போய் லவ்வர்னு சொல்ற? ஏய், அவன் நல்லா தான் இருக்கான், நீ தான் லூஸ் ஆயிட்ட. அவ ஒருத்தரை லவ் பண்றான்னு சொன்னல, அது இவன் தான். நான் அவ்வளோ ரொம்ப நாள் பண்ணியிருந்தேன்டா. நீ யார நடுவில் மதில் போயிருப்பே, அதனால தான் நான் உன்னை அடிக்க ஆளு கூட்டு வந்தேன். இங்க என்ன நடக்குதுன்னு சரியான புரியல. மச்சான், வால் நம்பர் பேபி சேவ் பண்ணி வச்சிருக்கான்டா. டேய், இந்தடா டீ. ப்ரோ உங்களுக்கு ப்ரோ டேவோடா. ப்ரோ சரி ப்ரோ, ஒரு பண்ணாலும் தாழாம பிரச்சனை. நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் லவ் பண்ணி ஏமாத்திக்கிறா. இது பார்த்தாலும் நடுவில் ஒரு ஃப்ரெண்டு வேற லவ் பண்ணி ஏமாத்திக்கிறா ப்ரோ. அவ ஏமாத்துங்க நீங்க எப்போ பண்ணுவீங்க? அவதான் ஏமாத்திருக்கா, நம்ம ஏமாத்திருக்கோம். என் மனே தப்பு இருக்கு. சாரி ப்ரோ. ப்ரோ அவதான் ப்ரோ கால் பண்றா. ஹலோ பேபி, கால் பண்ணனே, ஏன் எடுக்கல? கோவமா இருக்கியா? பார்க்கில் நான் ஒரு பையன் கூட இருந்ததை பார்த்துட்டு நீ தப்பா நினைச்சிட்டியா? அவன் எனக்கு யாருன்னு தெரியுமா? அவன் என் தம்பிடா. ரைட்டா? ஏய் மச்சான், நீ எப்படா வாளுக்கு தம்பியான? அவன் என் சித்தி பையன், எனக்கு தம்பி முறை வேணும். அவன் சுட்டி, அவன் ரொம்ப பாவம். அவனே எங்கள் ஏரியாவில் மகான் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அதை அவகிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு என்கிட்ட ரோஸ் கொடுத்து அமிச்சான். நீ என்னை தப்பாக புரிஞ்சுட்டு என்ன அடிக்க வந்துட்ட. என் தம்பி என் மேலே இருக்க பாசத்தில் உன்னை அடிச்சுட்டான். எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அதான் அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னா அப்போவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அவனுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். சாரி. அதான் சாரி கேட்குறல, பேச. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அதான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தியே, உன் சித்தி பையன் சுட்டி பையன் தம்பி பேசுறேன். ஹலோ, எப்படி அவன் ஃபோன்லேருந்து பேசுகிற? எப்படி? ஏன் உன் அண்ணா ஃபோன் வந்து தம்பி பேசக்கூடாதா? வெங்கட் வெங்கட், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. ஹேய், எதிரே சொல்ல போற? என்கிட்ட அவன் உனக்கு அண்ணன், அவன்கிட்ட நான் உனக்கு தம்பின்னு சொல்ல போறியா? அதான் சொல்லிட்டியே. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு வெங்கட். எதடி கேட்க சொல்ற? ஒரே நேரத்தில் 2 பேர் லவ் பண்ணி ஏமாத்துறியே, அதையா? இல்லை என் ஃப்ரெண்டை லவ் பண்ணி ஏமாத்திட்டு அவன் தான் விட்டு போனான்னு போய் சொன்னியே, அதையா? நான் தானே உன்கிட்ட லவ் சொன்னேன். நான் சொல்லும் போது நீ உன்னை லவ் பண்ணிருக்கல, அது எப்படி எனக்கு ஓகே சொல்ல தோணும்? நினைச்சாலும் அவனுக்குலாம் கூசுதிரி. அது என்ன சொன்ன? நானே போ சொன்ன விட்டு போக மாட்டியா? நானே சொல்றேன், என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடு. ஓகே ப்ரோ. Bye சரி bro. ப்ரோ. பை. ஓகே ஓகே ப்ரோ. ரைட், போயிட்டு வரத்தல. Bye bye போயிட்டு bro. வரல, வரேன். போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. டேய் முகிலே, அங்க பேர். சாரி மச்சான். ஒரு பொண்ணு வந்தாலும் இந்த ஆட்டம் ஆடின, இப்ப புரிஞ்சுதா? புரியுது மச்சான். நீ சொல்ற நான் கார்ல கூட வாங்கினால்தான் இவ்வளவு பிரச்சனை. மன்னிச்சிடுறா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்காம அதை திருத்தி கேட்பாரு, அதான் உண்மையான மன்னிப்பு. மன்னிப்பு கேட்கிற மூஞ்ச பாரு, போடா. நல்ல நண்பர்கள். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பு? அவன் சொன்னதை நான் காதல் கூட வாங்காம இவங்க நடந்ததுக்கு அப்புறமே இவ்வளவு பாசமா பேசிட்டு போறானே, இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனா நான் ஒத்திக்காக வாழ்க்கை ஜாதின்னு ஒத்தி போய் சுத்துறேனே, அவன் என்ன ஏமாத்திட்டா. இதுக்கு பேர் தான் காதல். அதுக்காக எல்லா லவ் இப்படி இருக்குன்னு சொல்ல வரல. இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் லவ் இப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல பண்ணா பொண்ணு மேல பண்ண மாட்டேங்கிறான்.
அதே ஒரு பொண்ணு ஒரு பையனை மேலே லவ் பண்ணா பையன் மேலே லவ் பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் தாண்டி ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே மேலே லவ் பண்ணா நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி சொல்லி ஆணவ கொலை பண்றாங்க. இது உண்மையான காதல் மாறிடுச்சு. ஆனா அந்த பொய்யான ஜாதி மாறல. நான் சொன்ன மட்டும் இங்க மாறவ போகுது என்னத்த சொல்ல போங்க. சாரி சொல்ல மாட்டேன். கட். இவ்வளவு உண்மையா லவ் பண்ணடா, ஏமாத்திடா. டேய் இது நான் லவ் பண்ற பொண்ணுடா. 4 வருஷமா லவ் பண்றேன்டா. டேய், 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 டேய்.